ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். சார், இப்போ சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டை பொறுத்தளவில் சின்ன லெவலில் ஆரம்பித்த ப்ரொட்டஸ்ட் இப்போ பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக மாறி இருக்கு. பாஜகவுக்கும் பெரிய பிரச்சனைகள் தரக்கூடிய ஒரு போராட்டமாக அது மாறி இருக்கு. சோனம் வாங்சுக்கை பொறுத்தளவில் அவரோட உண்ணாவிரதத்தை முடிச்சிருக்காரு. ஆனால் சிஜேபி லீடர்ஷிப் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எங்கள் கோரிக்கைகள்லேருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். தர்மேந்திர பிரதான் டெஃபினட்டாக ரிசைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அவங்களோட டிமாண்டில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ப்ரொட்டஸ்ட்டும் பார்த்தோன்னா நாளுக்கு நாள் வலுப்பெறுவதையும் நம்ம பார்க்க முடியுது. புதுசாக நிறைய மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. மற்ற ஸ்டேட்ஸுக்கும் அது வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆள் இதை? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மோடி பிரைம் மினிஸ்டரான இந்த 12 ஆண்டுகளில் தங்களுடைய வாக்கு வங்கி குறிப்பிடத்தக்க அளவுக்கு கரைய தொடங்கி இருக்கிறது என்பதை பாஜக உணர்ந்திருக்கிறது. ஏன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட். எல்லா கண்ட்ரிலையுமே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது மறந்துட வேணாம். ஜென்ரலி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்ன்றது இன் ஜென்ரல் ஒரு நாட்டில் ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறி தான். பல நாடுகள் அது சாத்தியப்பட்டிருக்கிறது. அப்பட்டமான சர்வாதிகார நாடுகளில் அது க்ரஷ் பண்ணப்பட்டு மறுபடியும் சர்வாதிகாரமே மேலோங்கி மேலும் மேலும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக சைனா மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா Tiananmen ஸ்கொயர் இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1989 டேங்க்ஸை ரோல் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிடுச்ச சைனீஸ் கவர்மெண்ட். அதுக்கு பிறகும் சைனீஸ் சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது. இதுக்கு பிறகும் சைனாவை ஆதரித்து பேசக்கூடிய அறிவுஜீவிகள் இருக்க தான் செய்கிறாங்க நாட்டில். அது வேறு விஷயம். பட் அடிப்படையில் அது ஒரு சர்வாதிகார நாடு, தனி மனித உரிமைகள் இல்லாத நாடு என்பதற்கு Tiananmen ஸ்கொயர் இன்சிடென்ட் ஒரு அப்பட்டமான சாட்சி. அது நடந்து 36-37 வருஷம் ஆகப்போகுது. பல நாடுகளில் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட். 2011 உங்களுக்கு இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன்லேயே நிறைய அளவில் மாணவர்கள் எல்லாருமே ஈடுபட்டாங்க. மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக 3 வருஷம் முன்னால் கவுரத்துக்கு முன்னால் நடந்தது. இதே மாதிரி மோடி இப்போ 29 எலெக்ஷனுக்கு 3 வருஷம் முன்னால் இது நடக்குது. இந்த போராட்டம் இதை பற்றி இது பேசிக்கலி இது நீட் தேர்வில் பேப்பர் லீக் ஆனதுக்கான ஒரு போராட்டம்னு பார்க்கப்படுது. அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் 3 முறை பேப்பர் லீக் ஆகிருக்கு நீட் யூஜியில். இதை தாண்டி மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 89 பேப்பர் லீக்ஸ், வெவ்வேறு விதமான போட்டித் தேர்வுகள், அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் கல்வி படிப்புக்கான தேர்வுகளில் இது நடந்திருக்குது. இந்த டெல்லியில் நடக்கிற இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட இந்த போராட்டம் என்பது வெறும் நீட் வினாத்தாள் கசிந்ததற்கான போராட்டம் மட்டும் அல்ல. அரசுக்கு எதிரான உணர்வு மாணவர்கள் மத்தியில், இந்திய மாணவர்கள் மத்தியில், இந்திய இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் வேறுன்ற ஆரம்பித்திருக்கு. ஏதோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய, பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க அங்கே நிற்கிறாங்க. ஏன்னா மற்ற எல்லா அவென்யூஸுமே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இது ரொம்ப லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் பார்க்கணும். தேர்தலில் மோடியை வீழ்த்த முடியல, திரும்ப ஜெயிக்கிறார். நவ் இது ரிகிட் எலெக்ஷன்ஸான கொஸ்டின்ஸை எழுப்புது. பட் அதுக்கு எந்த ப்ரூஃபும் நம்ம கையில் கிடையாது. ஜெயித்த பிறகு மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுது? தோத்த கட்சிகளை மேலும் மேலும் உடச்சி சின்னமாக்குது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் பயங்கர கஷ்டப்பட்டு பிஜேபி ஜெயிச்சது. 15 வருஷமாக கஷ்டப்பட்டு. இப்போ ஜெயித்த உடனே திரிணாமுல் காங்கிரஸை அக்குவேல் ஆணிவராக உருவுறாங்க, எடுத்துட்டாங்க மொத்தமாகவே கட்சி. சிவசேனாவை திரும்ப உடைக்கிறாங்க. ஆகவே எலக்ட்ரல் அரேனாவில் பிஜேபியை தோக்கடிக்க முடியல. அவங்க அந்த அவென்யூவை க்ளோஸ் பண்ணுறாங்க. நேச்சுரலாக மக்களுக்கு ஒரு ஆளுங்கட்சி மேலே வெறுப்பு வந்துன்னா எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டு தோக்கடிப்பாங்க. இப்போ என்ன ஓட்டு போட்டாலும் திரும்ப பிஜேபி தான் ஜெயிக்குது. சின்ன ஒரு இடையூறு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பிஜேபியை தோக்கடிக்க முடியல, தோக்கடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் முடியல. இப்போ அது பழைய ஜென்ரேஷன். ஏன்னா 20 இயர்ஸாக பிஜேபியை நிறைய ஜென்ரேஷன் தோக்கடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, முடியல. ஆனால் இப்போ அந்த போராட்டம் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தா அவங்க வயசே இருந்துச்சு தான் இருக்க மாதிரி இருக்குது. இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு இந்த 12 வருஷமாக நடந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, உங்களுக்கு இது இந்த ஜென்ரேஷனோட இதுவாக மட்டும் பார்க்காதீங்க. இந்த ஜென்ரேஷனோட ஃப்ரஸ்ட்ரேஷன்றது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரெஸ் தான். இவங்களுக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்? ஓட்டே ஒரு தான் போட்டிருப்பாங்க. இல்லை அப்படி பார்க்காதீங்க. அது ரொம்ப அது ரொம்ப ஒரு குறுகிய பார்வை. அது பேரண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரெஸ்டு, பேரண்ட்ஸுக்கு பென்டப் ஆங்கர் இருந்ததுன்னா அது அடுத்த ஜென்ரேஷன் பாஸ் ஆகும். கண்ணு முன்னால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஸோ நான் சொல்ல வருது என்னென்னா, பென்டப் ஆங்கர் இருந்ததுன்னா டெமோக்ரஸியில் என்ன பண்ணுவாங்க? அப்போசிஷனுக்கு ஓட்டு போட்டு கொண்டு வருவாங்க.
ஒரு டெமோக்ரஸி கொடுத்துருக்க பியூட்டிஃபுல் வெப்பன் அதுதான். இங்கே எவ்வளோ ஓட்டு போட்டாலும் திரும்ப திரும்ப மோடி தான் ஜெயிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன, அவுட்லெட் என்ன, மீடியா வரலாறு காணாத அளவுக்கு சப்சர்வியன்ட் டு தி ரூலிங் பார்ட்டி. இந்த ப்ரொட்டஸ்ட்டில் மீடியாவை தேடி தேடி அடிக்கிறான். மீடியா போகிறவங்க எல்லாருமே வந்து ராஜ்தீப் சர்தேசாய் இந்தியா டுடேயோட குரூப் எடிட்டரு, கன்சல்டிங் எடிட்டரு, இந்தியா டுடேயோட கன்சல்டிங் எடிட்டரு, அவரோட மைக்கு அடையாளம் எதுவுமே இல்லாமல் லேப்பல் மைக் எடுத்துகிட்டு போகிறாரு. ஏன்னா தெரிஞ்ச அடிப்பான்ட்டு. ஸோ மீடியா ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ்ட். மக்கள் மீடியாவை நம்ப தயாராக இல்லை. பிகம் மவுத் பீஸ் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி. அதாவது பாகிஸ்தானில் டிக்டேட்டர்ஷிப், கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் மிலிட்ரி தான் இன்றைக்கி இது காலிங் த ஷாட்ஸ். பிரைம் மினிஸ்டர் இஸ் ஜஸ்ட் அ பப்பட், டெமோக்ராட்டிக் பிரைம் மினிஸ்டர். அங்கே கூட மீடியா வந்து ரோபஸ்ட்டாக இருக்குது. அட் த காஸ்ட் ஆஃப் தர் லைஃப் வந்து பாகிஸ்தானி கவர்மெண்ட்டை, பாகிஸ்தானி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை, பாகிஸ்தானி டீப் ஸ்டேட்டை, ஐஎஸ்ஐயை கொஸ்டின் பண்ணுற மீடியா ஹவுசஸ், மீடியா பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நெல் இந்தியாவில் இன்றைக்கி, எஸ்பெஷலி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. ஸோ மீடியாவும் கொலாப்ஸ். அவுட்லெட் எங்கெங்கெல்லாம் காலின்றான். மூணாவது வந்து ஜுடிஷியரி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற பேரே எப்படி வந்ததுன்னு தெரியும். லூஸ் டாக் பை தி சீஃப் ஜஸ்டிஸ். ஏதோ ஒரு பெட்டிஷனை யாரோ வரான், சம் பிஐஎல் வராங்க. நாட்டில் நிறைய இளைஞர்களுக்கு வேலை வெட்டியே இல்லை, அவங்களுக்கு வந்து அதாவது வந்து அன்எம்ப்ளாய்டு யூத் நிறைய பேர் ஆகிட்டாங்க. தேர் அன்ஃபிட் டு பி எம்ப்ளாய்டு, லைக் காக்ரோச்சஸ் தேர் ஸ்ப்ரெட்டிங் ஒரு வார்த்தையை. ஸோ சார் அன்வான்ட் ஒன் ஒரு சொந்த நாட்டு மக்களை பற்றி, யூத்தை பற்றி அவர் தெரிவித்த த லூஸ் டேர்ம் விச் இஸ் யூஸ்டு. 2 நாளில் யூஎஸில் இருக்க ஒரு டெக்னிக்கல் ஸ்காலர் அதை யூஸ் பண்ணுறாரு. 20 நாளில் 2 கோடி பேர் உறுப்பினராக சேரணும். ஸ்பார்க் அது. ஸோ ஜுடிஷியரி கொலாப்ஸ் கம்ப்ளீட்லி. ஸோ டெமோக்ரஸியோட சேஃப்டி வால்வ்ஸ், ப்ரெஷர் வால்வ்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ்ட். இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். சி, நோவேர் இன் த வேர்ல்டு சிஸ்டம்ஸ் ஆர் ஃபுல் ப்ரூஃப். இந்திரா காந்தி சொன்ன மாதிரி டெமோக்ரஸி ஹஸ் இட்ஸ் ஓன் டெமோக்ராட்டிக் செட்டப். வந்து இந்திரா காந்தி ரொம்ப ஃபேமஸ் வேர்ட்ஸ் அது. டெமோக்ராட்டிக் செட்டப்புக்கு வந்து இட் ஹஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ் அண்ட் வீக்னஸஸ். பட் விதின் தி அவைலபிள் செட்டப்ஸ், சிஸ்டம்ஸ், டெமோக்ரஸி இஸ் த லீஸ்ட் டேஞ்சரஸ் ஒன்று அமங் தி மொனார்கி, அமங் தி டிக்டேட்டர்ஷிப்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இந்த சேஃப்டி வால்வ்ஸ் எல்லாமே வந்து மோடி கவர்மெண்ட்டில் வந்து ஷட் ஆர் கொலாப்ஸ்ட். எங்கே போய் கதவை தட்டுவோம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கண்ணு முன்னால் அன்றைக்கி 20ஆம் தேதி தெர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோஸ். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவனா மறைக்கலாம், பிகாஸ் தே ஆர் தி சம்சாகிரிஸ் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி. கவர்மெண்ட் என்ன சொல்கிறதோ அதை வாமிட்டிங் ரீவாமிட்டிங் எடுக்கிறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா போஸ்டிங். போலீஸ் யூஸ் டு ப்ரூட்டல் ஃபோர்ஸ். இந்த லத்தியில் வந்து நெயில்ஸை வச்சு அடிச்சிருக்கான். அண்ட் பெல்லட்ஸ் யூஸ்டு, கேப்ரியல், பெல்லட்ஸ் ஆர் பேண்ட். போலீஸ் அதை மறுத்துருக்காங்க. இட் வாஸ் ப்ரூவ்டு. முதல்ல மறுத்தான். இப்போ என்ன திரும்ப பண்ணியிருக்கான், சிஆர்பி வாஸ் ஆர்டர்டு என்கொயரி லேட்டஸ்ட். பெல்லட்ஸ்ன்றது என்ன, உங்களுக்கு உடம்புல எங்கே பட்டுனாலும் அந்த குண்டு கண்ணுக்கு போய்டும் டைரெக்டாக. இந்த ப்ரெஷர் சிஸ்டத்தை அடிக்கொன்றாங்க. காஷ்மீரில் 10 வருஷத்துக்கு முன்னால் யூஸ் பண்ணது. Because one of the famous charges against the government by the Kashmiri protesters was pellets யூஸ் பண்ணுறீங்க. போயிருக்கு நிறைய பேருக்கு. ஒன் யூத் வாஸ் அஃபெக்டட். அவன் ரைட்டு ஐயில் பவர் போய்டுன்றாங்க, சைட்டு போய்டுன்றாங்க. ஸோ pellets were used. Women girl students were handled miserably by the police. இவ்வளோ ஃபோர்ஸ் நீ யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி டைரக்ட்லி டெல்லி போலீஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அமித்ஷா. த பக் ஸ்டாப்ஸ் அட் அமித்ஷாஸ் டேபிள். எதுக்காக நீ எவ்வளோ ஃபோர்ஸை யூஸ் பண்ண? அதனால் ஒரு விஷயம், இது வந்து வெறும் நீட்டுக்கு எதிரான, அதாவது வந்து நீட்டு பேப்பர் லீக்குக்கு எதிரான ஃபைட்டு கிடையாது. இது வேறு எல்லா விதமான பென்டப் ஆங்கரும் இங்கே வந்து அவுட்லெட் ஆகுது. ஏன்னா யூ ஹாவ் ஷட் டவுன் எவ்ரி ப்ரெஷர் வால்வ்ஸ். அது ஒன்று. நான் இன்னொரு ஆங்கிளும் சொல்கிறேன். எனக்கு என்னமோ பார்க்கும்போது இப்போ இந்த யங் ஜென்ரேஷன் இருக்காங்களே, புது ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டம்லாம் பார்க்கும்போது அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமோட அவங்களால கனெக்ட் ஆக முடியலன்னு நினைக்கிறேன். தே ஃபீல் ஏலினேட்டட். எஸ், தமிழ்நாட்டிலையும் அப்படிதான் பார்க்குறேன். தமிழ்நாட்டிலையும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு அதிமுக திமுகவோட கனெக்ட் ஆக முடியல. என்ன வேணும், மாற்று எதுன்னு தெரியல. டிவிக்கு சைடில் போகிறாங்க, பட் ஆனால் இந்த சிஸ்டமோட கனெக்ட் ஆக முடியல. ஸோ இப்போ புதுசாக வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது, இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது, உலகம் பற்றின நல்ல புரிதல் இருக்குது. அது போக அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான சில சிக்கல்களும் இருக்குது. ஏன்னா இப்போ யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏஐலாம் வரதால பெரிய லெவலில் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு பெரிய கிரீவன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ இந்த பழைய சிஸ்டமால இவங்களை அகாமடேட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. டேரக்ட் அதுவும் எல்லாம் சேர்ந்து தான். இந்த பர்டிகுலர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது வந்து ஒரு
ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், நாட் த ஒன்லி ரீசன். அதனால தான் வெவ்வேறு விதமான கிரிவன்சஸில் இருக்கவங்க உள்ளே வராங்க. இன்ட்ரெஸ்டிங்லி வந்து இப்போ பிஜேபிக்கு உள்ளேயே வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் பிஜேபிக்குள்ள சீனியர் லீடர்ஸ் வந்து கவர்மெண்ட் இதை ஹேண்டில் பண்ணது தப்புன்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிஜேபி சீனியர் லீடர் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி, ரொம்ப அத்வானி வாஜ்பாய் பீரியடில் இருந்தவர், நவ் இஸ் ரிட்டையர்டு மேன். அவர் எக்ஸில் எழுதியிருக்காரு, டாக்டர் முரளி மனோகர் இன்னைக்கு இந்துவில் எழுதியிருக்காங்க. Dr. Murali Manohar Joshi was Human Resource Development Minister in the Vajpayee government. On Thursday said on X that protesting students should be dealt with sensitively and with empathy. It is painful to see young students from different parts of the country assembled for days on the streets of New Delhi. Their anxieties and concerns regarding the examination system are genuine, must be handled with empathy and a desire to find a lasting solution. He added it was very painful to see that even young girls were brutally mishandled. A course of action that would only alienate a large sections of the population from the national goal of Viksit Bharat. மோடியை வந்து மறைமுகமாக சாடி இருக்கிறார். சுருக்கமாக சொல்கிறேன், தமிழில் சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு முரளி மனோகர் ஜோஷி, ஏன்னா இது ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ் இன் வாஜ்பாய் கவர்மெண்ட். இட் இஸ் பெயின்ஃபுல். அதாவது வந்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளம் மாணவர்கள் டெல்லியில் கூடியிருப்பது, டெல்லி தெருக்களில் போராடியது என்பது வருத்தத்துக்குரியது. அவங்களுடைய இந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம், இந்த நீட் உள்ளிட்ட இந்த தேர்வு முறைகள் குறித்த அவங்களுடைய கவலைகளும் அவங்களுடைய பதட்டங்களும் வந்து நாம் நியாயமானது, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இதை வந்து ரொம்ப ஒரு எம்பத்தியோட, ஒரு கருணையோட நம்ம வந்து இதை அணுகணும். இதில் குறிப்பாக வந்து இப்போ மாணவிகளை, இளம் பெண்களையும் வந்து போலீஸ் வந்து மிருகத்தனமாக நடத்தியது என்பது வந்து பிஜேபியை மறைமுகமாக சொல்கிறாரு. அதாவது வந்து விக்சித் பாரத் மோடி பேசுகிறார்ல, அந்த இலக்கை அடைவதற்கான அந்த போராட்டத்தில், பணியில், அந்த பயணத்தில் பெரிய அளவில் தனிமைப்படுத்திடுவோம். இது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவர் மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக 10-12 வருஷத்தில் எதுவுமே பெருசாக பேசுனது கிடையாது. சீனியர்ஸுக்கு எல்லாமே தெரியுது இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை தான் உண்டாக்க போகுதுன்ட்டு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு பிஜேபி எம்பி என்ன சொல்கிறாருன்னா வந்து the place has become a meeting ground for anyone who has a grievance against the government. இது ஒன்றும் நீட்டுக்கான எதிரான போராட்டம், நீட்டு பேப்பர் கசிவுக்கான போராட்டம் மட்டும் கிடையாது. இந்த அரசுக்கு எதிரான எவ்வளவோ உணர்வுகள், பிரச்சனைகள் மக்கள் மனதில் இருக்குது. ஆற்றாமைகள், கோபங்கள், வருத்தங்கள், ஜல்லிக்கட்டு மாதிரி அது எல்லாத்துக்குமான ஒரு மீட்டிங் கிரவுண்டாக, சேரு இடமாக வந்து இது மாறி போயிடுச்சு. He admitted that BJP will have renegotiate dealership with the younger generation. இதெல்லாம் நீங்கள் சொன்ன பாயிண்ட். இது தமிழ்நாட்டில் விஜய் எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்றதை புரிந்து கொள்வதற்கும் இது சரியாக பொருந்தும். அதாவது as you said, இப்போ இந்த ஜெனரேஷன் வந்து இப்போ இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் அண்ட் ஏஜ் ஓல்டு எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் டயலாகோட இணைஞ்சு வரது மறுக்கிறாங்க. இந்த செட்டப் அவங்களுக்கு ஒத்து வரல. ஸோ they are choosing their own path. அது சரியா தப்பா, அது விளங்குமா விளங்காதா, தட் டைம் அலோன் வில் டெல். பட் எக்ஸிஸ்டிங் செட்டப் வந்து எவாபரேட் ஆகிட்டு இருக்குன்றது தட் இஸ் ட்ரூ. அதுதான் இதுலேயும் இப்போ மோடி கவர்மெண்ட்டில் இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்லையும் தெரியக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா சார், போராட்டக்காரர்கள் ஒன்றும் செய்ய முடியாத டிமாண்ட் ஒன்றும் வைக்கல. ஆமாம், பிரெஞ்சு ரெவல்யூஷனில் மன்னராட்சியை முடிவு கொண்டு வரணும், இங்கே பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும், பிரதமர் பதவி வரணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும். ஏன் அது அவ்வளோ கஷ்டமான டிமாண்டாக இருக்குது? செய்கிறதுல என்ன சிக்கல் உங்களுக்கு? 2-3 விஷயம் இருக்கும். என்னென்னா, ஒன்று வந்து மோடியோட பொலிட்டிக்கல் சைக்காலஜியோட பொறுத்து இதை பார்க்கணும். இது வரைக்கும் 12 ஆண்டுகளில் அவர் பிரதமராக இருந்தது. அதுக்கு முன்னால் 13 ஆண்டுகளில் குஜராத் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகளில், 1/4 நூற்றாண்டு காலத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போதும் பிரதமரான பிறகு எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த போதும் எக்ஸப்ட் ஒன் அக்கேஷன் வேறு எதுலேயுமே அவர் அசைஞ்சு கொடுத்ததோ இறங்கி வந்ததோ கிடையாது. அது வந்து ஒரு டெமோக்ராட்டுக்கு வந்து கம்ப்ளீட்லி எதிரான ஒரு குணம். ஆஃப்டர் ஆல், வாட் இஸ் டெமோக்ரஸி? நெகோசியேஷன். டெமோக்ரஸி இஸ் நத்திங் பட் டைலாக். நான் உன் கூட பேசணும், நீ என் கூட பேசணும், நானும் இறங்கி வரணும், நீ இறங்கி வரணும், லெட் அஸ் ஹேவ் எ கன்சென்சஸ். விட்டு கொடுக்குது சுத்தமாக கிடையாது, ஜீரோ. எப்படி ஒருத்தரால் இவ்வளோ ஒரு அடமண்ட் நேச்சரில் பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியும்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஒரே ஒரு அக்கேஷனில் மட்டும் மோடி இறங்கி வந்தார். அது எதுனா ஃபார்ம் பில்ஸ், வேளாண் சட்டங்கள், 3 வேளாண் சட்டங்கள், 3 ஃபார்ம் பில்ஸை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷம் அவங்க சண்டை போட்ட பிறகு, போராடின பிறகு, டெல்லி அவுட்ஸ்கர்ட்ஸில் பல ஆயிரக்கணக்கான ஃபார்மர்ஸ் வந்து போராடி 700 ஃபார்மர்ஸ் மேலே செத்து போனாங்க. அதுக்கு பிறகு மோடி இறங்கி வந்தார். அது கூட பெருந்தன்மையால் இல்லை. பஞ்சாப் எலெக்ஷன்ஸ் வார் நியரிங். 22 பிப்ரவரியில் பஞ்சாப் எலெக்ஷன்ஸ். பை 21 அவர் வந்து அது 3-4 மந்த்ஸ் முன்னால், எலெக்ஷன்ஸ்க்கு முன்னால்
அவர் வித்ரா பண்ணுறாருன்னா கூட வந்து ஹி ஜஸ்ட் ஷெல்வ்ட் இட். அதான் எனக்கு இதை விட அது சீரியஸான விஷயம். ஏன்னா பஞ்சாப் வந்து சென்சிட்டிவான ஸ்டேட்டும் பார்டர் ஸ்டேட்டும் கூட. அதுக்கு தான் நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். பஞ்சாப் ஃபார்மர்ஸ் இஷ்யூவில் மோடி ஏன் இறங்கி வந்தார்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாப் எலெக்ஷன்ஸ் ஒன்று. பஞ்சாப் எலெக்ஷன்ஸ்ன்றதை தாண்டி பஞ்சாப் சிவில் சொசைட்டிக்குள்ளே இது பெரிய ஒரு அண்ட்ரஸ்ட்டை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. பஞ்சாபோட சென்சிட்டிவ் இஷ்யூஸில் காலிஸ்தானி மூமெண்ட், அதுக்கு மேலே சீக் சென்டிமெண்ட்ஸ், இப்போ ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார், இதெல்லாம் பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இந்தியா ஹஸ் பெய்ட் அ வெரி ஹெவி ப்ரைஸ். ஒரு சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் வாஸ் அசாசினேட்டட். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அவுட் ஆஃப் ஷியர் பர்சனல் anxieties more than the political anxieties மோடி withdraw the shelved the இன்னும் அந்த பில்ஸ் எல்லாம் ஷெல்வ்டு தான், withdraw பண்ணல. he just shelved it. அதை ஒன்றை தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சக்கம்பானதே கிடையாது. மோடி வாஸ் நெவர் சக்கம் டு இட். அதுக்கு அடுத்த பிரச்சனைன்றது இது இவ்வளோ தூரம் பெருசாகணும் அவங்களுக்கு தெரியும். த்ரூ அவுட் த கண்ட்ரி பிஜேபியோட கோர் ஓட் பேங்க் வந்து ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் ஃபார்ம் பில்ஸில் கூட டிஸ்டர்ப் ஆகல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபியோட கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஏன்னா மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் அவன் வந்து இப்போ நீட்டு வந்த பிறகு இந்த 10 வருஷமாக வந்து எவ்வளோ தூரம் செலவு பண்ணுறாங்க தங்கள் குழந்தைகளை சில்ட்ரனை படிக்க வைக்கிறது நம்ம பார்க்கணும். நீட்டு கோச்சிங்கிறது வந்து 3 lakhs 5 lakhs 10 lakhs அப்பர் லிமிட்டே கிடையாது. அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சா கடைசியில் கூலாக வந்து பேப்பர் லீக் ஆகுது. எக்ஸாம் வந்து நாங்கள் முடிஞ்ச பிறகு நாங்கள் பேப்பர் லீக்குன்னு எக்ஸாமை கேன்சல் பண்ணுறது வந்து அட்ரோஷியஸ் டு த கோர். ஸோ இந்த மினிமம் சால்வேஜ், அதாவது பரிகாரம், குறைஞ்சபட்ச பரிகாரம் செஞ்ச பாவத்துக்கு மோடி கவர்மெண்ட் எதுன்னா அந்த மந்திரி ரிசைன் பண்ணுறது. அது ஒன்றும் சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் கேட்ட மாதிரி மன்னராட்சியை ஒழிக்கணும், எல்லாரையும் இதில் வந்து அது பேர் பேலிஸ்டில் தூக்கில் போடணும், அதெல்லாம் கூட வந்து கில்லட்டினில் போடலாம் கூட கேட்கல. ப்ரெஸ்டீஜ் நீ சொல்லி நான் என்ன கேட்குறது. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் யூபிஏ 2 பீரியட் எல்லாம் எவ்வளோ மந்திரி ரிசைன் பண்ணாங்க, வெவ்வேறு காரணங்களுக்கு எவ்வளவோ மினிஸ்டர். ஒன்றுமே இல்லைங்க, சசி தரூர் ஜஸ்ட் அ ட்வீட் ட்ராவலிங் வித் அதர் கேட்டில் கிளாஸுங்க ஒரு ட்வீட் போட்டார். அதுக்கு தகராறு பண்ணி அவர் தூக்கி போட்டாங்க. இவ்வளோ நடந்தது ஜஸ்ட் ஃபார் ட்வீட். எனக்கு அதுலேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் யூபி மோடி 1.0 அவங்க சொன்னாங்க. அது ஏதோ ஒரு மந்திரி ரிசைன் பண்ணணும்னு ராஜ்நாத் சிங் ஓப்பனாகவே சொன்னார். கரெக்ட். இது ஒன்றும் ஞாபகம், இது ஒன்றும் காங்கிரஸ் யூபிஏ 3 கிடையாது. நாங்கள் ஒன்று எல்லாத்தையும் ரிசைன் பண்ணுறது, நீ முட்டாலே ரிசைன் பண்ணடான்னாங்க. நீ இவ்வளோ நடந்திருக்குது, யோசிச்சு பார்த்த மாதிரி இவ்வளோ லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் வாஸ் அஃபெக்டட். இன்னொன்று நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா வந்து இந்த ஹோல் இஷ்யூ வந்து அவங்கள வந்து இது நம்ம சக்கம்பாயிட்டோன்னா அடுத்து நிறைய ரெசிக்னேஷன்ஸை கேட்பாங்க. ஸோ வை ஷுட் வி சரி அப்படின்னா எதுக்கு எஜுகேஷன் செக்ரட்டரியை மாற்றுறேன்? See, this is basically a political issue. ஏன்னா anything which affects people is politics in nature. இது பொலிட்டிக்கல் டிமாண்ட் தான், சந்தேகமே கிடையாது. எதுக்கு எஜுகேஷன் செக்ரட்டரியை மாற்றினேன்? The man should be resigned is to be resigned is தர்மேந்திர பிரதான். இன்னொன்று இது ஒரு ரீசன். மோடிஸ் கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெசிக்னேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா அந்த பில்டப் பண்ணியிருக்க இமேஜ் இருக்குல்ல, அது வந்து நான் எதுக்கும் சக்கம்பாக மாட்டேன். 56 இன்ச்சு வீக்னஸ் எங்கேயுமே வீக்னஸ் நான் வெளியில் காட்ட மாட்டேன். நான் நோ டைலாக், ஒன்லி மோனோலாக் தானேங்க. த ஒன்லி கண்ட்ரி இன் த வேர்ல்டு மேபி இன் டெமோக்ராட்டிக் செட்டப் நாட் டாக் டு த மீடியா ஈவன் ஒன்ஸ். அதை கேள்வி கேட்க வேண்டிய மீடியா ஷேம்லெஸ்ஸாக அதை கேள்வி கேட்காம மோடி சொல்கிறது அப்படியே வாமிட்டிங் அண்ட் ரீவ் மாட்டிங் எடுத்துக்கிட்டு. இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, தர்மேந்திர பிரதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் லீடர்ஸ் இன் ஒடிசா. இன்ஃபேக்ட் 1997 இவர் எப்படி மேலே வந்தார்னா, அப்போ இவாஸ் ஏபிவிபி லீடர். அப்போ ஒரு எக்ஸாமினேஷன் பேப்பர் லீக், இதே இஷ்யூ, அதில் வந்து ஹீ ஸ்ப்ரேஹெட்டட் தி ஸ்ட்ரகிள். அதில் தான் இவர் டாப்புக்கு வரார். அதுக்கு பிறகு வாஜ்பாய் பீரியடில் பிஜேபிக்குள்ளே வரார். 2 வருஷத்துக்கு மேலே ஒடிசா எலெக்ஷன்ஸ் நடந்தது இல்லையா, 2 years பிஃபோர் நினைக்கிறேன். இப்போ நவீன் பட்நாயக் வாஸ் டிஃபீட்டட். அப்போ பிஜேபியோட விக்டரியை வந்து அழகாக கொரியோகிராஃப் பண்ணி பில்ட் பண்ணதில் தர்மேந்திர பிரதானுக்கு ஒரு பெரிய ரோல் உண்டு. He was to be the Odisha chief minister. ஆக்சுவலாக அமித்ஷா அண்ட் மோடி அவங்களோட யூஸ்வல் டாக்டிக்ஸ் வந்து யாரை வச்சு கட்சியை ஒரு ஸ்டேட்டில் வளர்க்குறாங்களோ அவங்கள அந்த ஸ்டேட்லேருந்து தூக்கி சென்ட்ரலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே பெரிய ஆளாக வளர்ந்துடக்கூடாது. குஜராத்தில் மோடி 13 years சீஃப் மினிஸ்டராக இருந்தார். இப்போ குஜராத் சீஃப் மினிஸ்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு கேட்டிங்கன்னா 4-5 சீஃப் மினிஸ்டர் மாறிட்டாங்க. இப்போ ஒடிசாவில் தர்மேந்திர பிரதான் சீஃப் மினிஸ்டர் ஆக வேண்டியவரை அங்கேருந்து தூக்கின்னு வந்து டெல்லியில் உட்கார வச்சாச்சு. இப்போ தர்மேந்திர பிரதானை டிஸ்மிஸ் பண்ணிங்கன்னா அவர் எங்கே பொசிஷன் பண்ணுவீங்க?
ஒடிசாலே டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அங்கே ஒரு செட்டப் வந்துடுச்சு. இப்போ ப்ளஸ் ஒரு ஸ்டேட்ல எமர்ஜ் ஆகி வரும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரெப்ரஸன்டேஷன் நான் கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு காட்டிக்கலாம். ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர் போஸ்ட் இப்போ அவர் எங்கே பொசிஷன் பண்ணுறது, அது ஒரு காரணம். பட் மோர் தென் தட் மெயின் ஒன் இஸ் மோடிஸ் அந்த மேக்ஷோ இமேஜ்னு வாங்கல, அப்படி அது 56 நிமிஷம் அது வந்து கிரம்பிள் ஆகக்கூடாது. ஆக்சுவலாக அது ரொம்ப உள்ள வீக்கான ஒரு இமேஜ். ஜஸ்ட் ஒரு அது என்னது இது உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி பின் இஸ் இனஃப். அப்படி தான் நடக்கும், ஹிஸ்ட்ரியில் அப்படி தான் நடந்திருக்கு. பட் அதுக்கு டைம் எடுக்கும். டைம் வில் டெல் வென் இட் வில் ஹேப்பன். இப்போதைக்கு தே ஆர் ஸ்ட்ராங், தே ஆர் லுக்கிங் டு பி ஸ்ட்ராங். பட் இந்த 12 வருஷத்தில் வராத கிரைசிஸு இந்த டேமேஜ். ஏன்னா ஒரு லேடி சொல்கிறாங்க, அந்த இதில் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன் நான், அந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் வந்து 3 times 4 times 2009, 14, 19, 24 I voted for BJP. But in my lifetime I won't vote for BJP and I will tell everyone not to vote for BJP. And அந்த அம்மா சொல்கிறாங்க, 4 மக்களவை தேர்தலில் 2009, 14, 19, 24 பிஜேபி ஓட்டு போட்டேன். இனிமேல் நான் சத்தியமாக போட மாட்டேன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் வரும்போதும் எனக்கு தெரிஞ்சவங்க என்னை சுற்றி இருக்கவங்ககிட்ட பிஜேபி ஓட்டு போடாதான்னு நான் கேன்வாஸ் பண்ணுறாங்க. தட் வாஸ் த பெயின். நோ, இப்போ இஷ்யூ என்னென்னா பிஜேபி இஸ் லூசிங் பட் காங்கிரஸ் இஸ் நாட் கெய்னிங். இப்போ அதான் ஒரு கேள்வி. இப்போ எனக்கு பார்க்கும்போது அப்படியே ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்ன்ற மாதிரி தான் இருக்குது. காங்கிரஸ் பீரியட்லையும் கடைசியில் இதான் நடந்தது. அண்ணா ஹசாரே வெளியில் வராரு, இதே மாதிரி ஜந்தர் மந்தரில் இதே மாதிரி ப்ரொடெஸ்ட் பில்ட் ஆகுது. ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, அப்போ மீடியா வெறித்தனமாக அண்ணா ஹசாரேவை சப்போர்ட் பண்ணாங்க, முரட்டுத்தனமான கவரேஜ் கொடுத்தாங்க, காங்கிரஸை எதிர்த்தாங்க. ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் இங்கே ஸ்டார்டிங்கில் பாதுகாக்க முயற்சி பண்ணுறாங்க மீடியா. அதுக்கப்புறம் கையை மீறி போனதுக்கப்புறம் இப்போ கவரேஜ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக பெரிய இன்னும் மீடியா போகல. ஆனாலும் ஓகே, சோஷியல் மீடியா இருக்கு, மீடியாவை பைபாஸ் பண்ணி சோஷியல் மீடியா இந்த இஷ்யூஸை மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, ரைட், காங்கிரஸ் பீரியட்ல நடந்த மாதிரியே திருப்பி ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுது. ஆனா காங்கிரஸ் பீரியட்ல நடக்கும்போது எதிர்கட்சி ஒன்று ஸ்ட்ராங்கா இருந்தது, அதை கேபிட்டலைஸ் பண்றது, அதை யூஸ் பண்றது. இப்ப ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி இருக்கா? இந்தியா அலையன்ஸாலையும் காங்கிரஸாலையும் இதை அறுவடை பண்ண முடியுமா? 2 விஷயம். ஒன்று, நீங்க சொன்னீங்க 2011 அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அண்ணா ஹசாரே மூமெண்ட். அதுவே வந்து ஆர்எஸ்எஸ் கொரியோகிராஃப்டு. அது பின்னால் தான் தெரிய வருது, 5 வருஷம் போது தான் தெரிய வருது. இட் வாஸ் பியூட்டிஃபுல்லி இன்ஜினியர்ட் பை ஆர்எஸ்எஸ். எல்லாரையும் கொண்டு வந்தாங்க. இப்போ இருக்க சீஃப் மினிஸ்டர் விஜய் கூட போய் உட்காந்து ஜந்தர் மந்தர்லாம் போயிட்டு வந்தார். உள்ளூர் அறிவு குழந்தைகள்லாம் இங்கே போனாங்க, இங்கே மீட்டிங் நடந்தப்போ இங்கே போனாங்க. நம்ம ஊர் தமிழ்நாடு அறிவு குழந்தைகள், உள்ளூர் அறிவு குழந்தைகள்லாம். அதை வந்து அன்னைக்கு வந்து அந்த ஆன்சைட்டிஸை 2011 வந்து 14 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கல்மினேட் ஆகும்போது வந்து அறுவடை பண்ணுறதுக்கு பிஜேபி இருந்தது. அழகாக அதை அறுவடை பண்ணி கொண்டு போனாங்க. இப்போ யார் இருக்கான்னா, அதுதான் நான் சொன்னேன், பிஜேபி இஸ் லூசிங் பட் காங்கிரஸ் இஸ் நாட் கெய்னிங் ஆஸ் ஆஃப் நோ. இன்னும் 3 வருஷத்தில் என்ன ஆகும் தெரியல. 2வது, நீங்கள் சொன்ன அந்த ஒரு ஃபேமஸ் கோட்டு, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், வெதர் ஹிஸ்டரி வில் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் நீங்கள் சொன்னீங்க. அந்த கோட்டோட செகண்ட் ஹாஃப் நீங்கள் சொல்லலை. History repeats in a different way. History repeats itself. First time as a tragedy, second time as a farce. Or first time as a farce, second time as a tragedy. வரலாறு ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப நிகழும். முதன் முறை கேலி கூத்தாக இருக்கும், முதன் முறை துன்பியல் நாடகமாக இருக்கும், 2வது முறை கேலி கூத்தாக இருக்கும். அப்போ அது ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னா எங்கே போகும்? அதுதான் பிஜேபியோட அட்வான்டேஜ். இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி, இப்போ பாஜக வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை, காங்கிரஸ் மட்டும்தான். நேஷனல் லெவலில் காங்கிரஸை தவிர ஒரு ஆல்டர்னேட்டிவ் அங்கே தானே போட்டாங்க. அதை நோக்கி அடுத்த 3 வருஷத்தில் அது போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் குட். பட் அது எப்படி போகுமான்னு தான் தெரியல. காங்கிரஸ் இப்போ இருக்க காங்கிரஸ் லீடர்ஷிப், இப்போ இருக்கக்கூடிய நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் வந்து காங்கிரஸ் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நேஷ்னல் பார்ட்டி காங்கிரஸ் தான். காங்கிரஸ் அலோன் கேன் ரீப்ளேஸ் பிஜேபி, லெட் தேர் பி நோ டவுட். உங்களுக்கு காங்கிரஸை பிடிக்கலன்னா 2வது 23% ஓட்ஸ் இருக்குது. எந்த ரீஜனல் பார்ட்டிக்கும் அதில் அவங்களோட இதில் ஆஃப் த ஸ்ட்ரென்த்து கூட பார்லிமெண்ட் ஸ்ட்ரென்த்தில் கிடையாது, ஓட் பேங்க்கும் கிடையாது நேஷ்னல் லெவலில். எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ஒரே பார்ட்டி காங்கிரஸ் தான். பட் த ப்ராப்ளம் இஸ் தட் வெவ்வேறு மாநிலங்களில் வந்து காங்கிரஸால் வந்து பெரிய அளவில் வந்து மேனேஜ் பண்ண முடியல. அது பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு காலத்தில் பிஜேபிக்கு இருந்த பிஜேபி இருந்த இடத்துல இன்றைக்கி காங்கிரஸ் போயிடுச்சு, இதை கீழே போயிடுச்சு. காங்கிரஸ் இந்த இடத்துக்கு பிஜேபி வந்துடுச்சு. ஸோ
இந்த ஆன்சைட்டி, இந்த கோவம், இந்த மூமெண்ட், இது எல்லாமே அடுத்த 3 வருஷத்தில் எப்படி சஸ்டெயின் ஆகும்? ஏன்னா இது வெறும் நீட் மட்டும் இல்லை, பேப்பர் லீக் மட்டும் இல்லை, ஓவரால் சினாரியோ இஸ் வெரி க்ளூமி. என்ன கேட்டிங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வந்து மோசமான ஒரு கண்டிஷன். 26ல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பயங்கரமாக இன்க்ரீஸ் 40-50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 40-50%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஏஐ நான் சொல்கிறது 25ஓட ஒப்பிடும்போது 26ல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த பேன் ஆஃப் அ நேஷன். அதுதான் வந்து சாபக்கேடு. ஸோ இதில் வந்து மாணவர்களோட சேஃப் வால்வாக அவங்க பார்க்குறது கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அதுலேயே இவ்வளோ குளறுபடி பண்ணுறாங்கன்னு போது இது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். கரப்ஷனை கூட டைஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி வந்து பிளேயிங் வித் த ஃப்யூச்சர் ஆஃப் த யூத்துன்னு போது அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க. பட் இதை யார் கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க? ஏன்னா இந்த ப்ரொட்டஸ்ட்டை காங்கிரஸ் பண்ணியிருக்கணும், மெயின் ஸ்ட்ரீம் அப்போசிஷன் பார்ட்டி பண்ணியிருக்கணும். பட் இதை வந்து ஃபேஸ்லெஸ் டீம் வந்து பண்ணுது. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரகிள் வந்து அடுத்த 3 வருஷம் வந்து ஒரு மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நோக்கி போகணுன்னா, ஒன்று காங்கிரஸ் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், அல்லது இந்த ஃபோர்ஸ் டெல்லிக்குள்ளே ஆம் ஆத்மி வந்த மாதிரி காங்கிரஸ் ஜனதா பார்ட்டிக்கு ஃபேஸ் வரும். யார் அந்த ஃபேஸ்? ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு லீடர்ஸ் இல்லை. லீடர்ஷிப் இல்லாத மூமெண்ட்ஸ் ரடர்லெஸ்ஷிப் மாதிரி உங்களுக்கு அதை டீல் பண்ணுறது வந்து ஸ்டேட்டுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து வார்னிங் கால் டு பிஜேபி ஒரு பக்கம்னா, வார்னிங் இஸ் அ வெரி பிக் வார்னிங் கால் டு த ஹோல் சிஸ்டம், ஹோல் கண்ட்ரி. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் என்ன? ஓகே, பிஜேபி இஸ் லூசிங், ஹூ இஸ் கெய்னிங்? அப்போ உங்களுக்கு வந்து கேஸ் தான் ப்ரிவேல் ஆகும். யூ ஜஸ்ட் லுக் அட் த இன்சென்சிட்டிவ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இந்த பிரச்சனை காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றதே சீஃப் ஜஸ்டிஸோட இன்சென்சிட்டிவ் வேர்டால் வந்தது, கேர்லெஸ் வேர்டு. அடித்து 20ஆம் தேதி அடித்து ஓட விடுறான், ரத்த கலரி ஆகுது. மறுநாள் காலையில் போய் ஒரு வக்கீல், தட் அட்வொகேட் வாஸ் லிட்ரலி பெக்கிங் த சீஃப் ஜஸ்டிஸ், மை லார்ட் ப்ளீஸ் லுக் அட் த வீடியோஸ் ஃபார் அட்லீஸ்ட் 30 seconds. We don't have time to look at any videos. See, ஒவ்வொரு தடவையும் போலீஸ் எக்ஸஸ் இந்தியாவில் ஏதாவது ஒரு பாகத்தில் நடக்கும்போது இட் வாஸ் த ஜுடிஷியரி விச் ஹெல்ப்டு தி டெமோக்ரஸி. தி ஜுடிஷியரி ஸ்டெப்ட் இன் அண்ட் சேவ்டு. ஜுடிஷியரி கையை விரிச்சிடுச்சு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பொலிட்டிக்கல் கிளாஸ் ஃபெயில்டு, அப்போசிஷன் ஃபெயில்டு, பார்லிமெண்ட் ஃபெயில்டு, எக்ஸிக்யூட்டிவ் ஃபெயில்டு, மீடியா ஃபெயில்டு, த லாஸ்ட் ஹோப் இஸ் ஜுடிஷியரி. now the judiciary failed na, the affected youth எங்கே போய், where will they go knock the door, whose doors they will knock? அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த ப்ரெஷர் வால்வ்ஸ் எல்லாமே கேப்ரியல், ப்ரெஷர் வால்வ்ஸ் எல்லாமே வந்து டிஸ்இன்ஃபங்க்ஷனலாக, மால்ஃபங்க்ஷனலிங்காக ஃபெயில்ட் ஆகிட்டு இருக்குது. டேஞ்சரஸ். அது வெடிச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் ப்ரெஷர் வால்வ்ஸ் இருந்துக்கிட்டே இருந்ததுனா தான் அவுட்லெட் இருந்துக்கிட்டே போயிட்டு இருக்கணும். உங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல் சிஸ்டம். உங்களுக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு லெஜிஸ்லேச்சர், தட் இஸ் பார்லிமெண்ட், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, ஒன்று மீடியா. கோர்ஸ் 3 ரெக்கக்னைஸ், மீடியா இஸ் நாட் ரெக்கக்னைஸ்ட். பட் அது ஒரு இன்ஸ்டியூஷன் ஃபெயில் ஆகும்போது இன்னொன்று காப்பாற்றுச்சு. ஆல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபெயில்டுன்னா இட்ஸ் செட்டிங் ஃபார் அ சீரியஸ் கிரைசிஸ் தான். ஒரு இந்த ஸ்ட்ரகிளை வந்து, இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து பழைய முன்னால் நடந்த மற்ற ஸ்ட்ரகிள்ஸ், மற்ற ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் ஸ்டேட்டாக எடுத்துக்கூடாது. திஸ் இஸ் வெரி சீரியஸ். தீஸ் ஆர் ஆல் அலார்ம் பெல்ஸ். சரி, நாளைக்கே கவுந்துரும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் ஃபார்ம் பில்ஸை விட, ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டை விட, இந்தியா பூரா நடந்த பல்வேறு விதமான ஸ்ட்ரகிள்ஸ், அது எல்லாத்தையும் விட இது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸானது. 1 lakh ஸ்டூடெண்ட்ஸுங்க, அவங்க ஃபேஸஸ் எல்லாம் பார்த்தாலே வந்து, ஏன்னா அஃப்கோர்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அட்ரோஷியஸ், தே ஃபெயில்டு. சோஷியல் மீடியா, தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா நீங்கள் பார்க்கும்போது தன்னெழுச்சியாக வந்தவங்க க்ளீனாகவே தெரியுது நமக்கு. இது வந்து இன்ஸ்டிகேட்டட் கிடையாது. சும்மா பாகிஸ்தான் தூண்டி விட்டான், சைனாக்காரன் தூண்டி விட்டான், அதெல்லாம் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறது. யூ லுக் அட் த இஷ்யூ, ஜஸ்ட் லுக் அட் த இஷ்யூ. மோடி நான் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் போனோம், உடனே நேற்று நைட்டு வீடியோ போட்டிருக்காரு பிரைம் மினிஸ்டர். இதை வந்து ஏமாத்துறதுக்கு ஒரு அளவே இல்லை. 2 வருஷத்தில் more than 4 occasions பிரைம் மினிஸ்டர் கேவ் அன் அஷூரன்ஸ் தட் தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும், யாரும் தப்ப முடியாது, என் அரசு இரும்பு கரம் கொண்டு பேப்பர் லீக்கில் ஈடுபட்டவங்களை ஒடுக்கும். 4 occasions, more than 4 occasions within the parliament and outside the parliament. 2 வருஷத்தில் 4 தடவைக்கு மேலே இதே கிளிப்புள்ள மாதிரி இதே தான் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார். கிரவுண்டில் ஒன்றுமே இல்லையா? ஸோ திஸ் நாட் த ஃபஸ்ட் டைம். அதான் ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி இந்தியாவை பொறுத்தளவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ் இப்போ ஷ்ரிங்க், யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு வாய்ப்பு. பட் அது ஷ்ரிங்க் ஆகுது, அது வேற விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் இந்த நீட் வழியா,
மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வழியா பாவர்ட்டியிலிருந்து அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு ஒன்று யங்ஸ்டர்ஸுக்கு. இப்போ அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அவர் கரெக்டாக ஒர்க் பண்ணாருன்னா ஒரு பெரிய பில்லியனர் ஆக முடியும். பட் இங்கே சாதாரண ஏழைகளுக்கு டாக்டர்ன்றதுலாம் ஒரு கனவு. நான் என்னோட வறுமை நிலையிலேருந்து நான் மீண்டு வரணும்னா எனக்கு அதான் ஒரே வாய்ப்பு. இப்போ என்ன ஆகுதுன்னா கீழே இருந்து சொசைட்டியில் ஒருத்தர் மேலே ஏறி போகிற எல்லா டோர்ஸையுமே மூடுறீங்க. அப்படியே அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர், அந்த சோஷியல் ஹைரார்க்கி அப்படியே ஃப்ரீஸ் பண்றீங்க. கரெக்ட். கரப்ஷன் இங்க இந்த எக்ஸாம்ஸ்லாம் கரப்ஷன் இருந்தா மொபிலிட்டியே இருக்காது. அப்வர்ட் மொபிலிட்டி இருக்காது. அதாவது மன்னிக்க முடியாத குற்றம் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா சொன்ன மாதிரி அந்த மொபிலிட்டி, அவன் வறுமையிலேருந்து மீண்டு எழுவதற்கு கல்வி ஒன்று தான் நமக்கு வழி. கல்வியின் மூலம் மட்டும்தான் நீ மேலே எழுப்பி வர முடியும். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் மாதிரியோ ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரியோ எல்லாம் நீ எந்த நிலைமையில இருந்தெல்லாம் மேலே வந்துட முடியாது. ஏன்னா உன் சிஸ்டம் அதை அலோவ் பண்ணாது. நீங்கள் இப்போ அதுலேயே போய் நீ கையை வைக்கிறேன்னா அது ஒரு தடவை இல்லை. நவ் இட் இஸ் பிகம் அ கான்ஸ்டன்ட் என்டிவர் இன் மோடி கவர்மெண்ட். 89 தடவை பேப்பர் லீக் ஆயிருக்கு. இன்றைக்கி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தேன். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் 39 டோட்டல் ஸ்ட்ரென்த்துனா 25 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. 14 வேகன்சிஸ் இன்னும் நியர்லி 200 to 300 பார்ட் டைமர்ஸை வச்சு ஹேண்டில் பண்ணுறாங்க. இது என்ன கவர்மெண்ட் இது? வாட் சார்ட் ஆஃப் அ கவர்மெண்ட் வி ஆர் ஹேவிங்? இந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, இந்த ப்ரொட்டஸ்ட், நாட் ஸ்ட்ரகிள், திஸ் ப்ரொட்டஸ்ட் இஸ் ஆக்சுவலி வேக்கப் கால் ஃபார் த ரூலர்ஸ். ஏன்னா இது வெறுமனே நீட்டு கொலாப்ஸ் அண்டு அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் கொலாப்ஸ்க்காக மட்டும் கிடையாது. சொன்ன மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்க பல்வேறு விதமான பிரச்சனைகள் பல பேருக்கு இருக்குது. அது எல்லாத்துக்கும் வடிகாலாக வருது. ஏன்னா அதர் ப்ரெஷர் வால்வ்ஸ் ஆர் க்ளோஸ்ட். இட்ஸ் வெரி சீரியஸ் இஷ்யூ. இது எலெக்ஷனில் எதிரொலிக்காதா? மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு நடந்தது மோடி கவர்மெண்ட்டுக்கு நடக்குமா அது தெரியாது. வெதர் மோடி வில் பி ஓட்டட் அவுட் தெரியாது. இன்ஸ்பைட் ஆஃப் தட் he may still come back to power. I don't know. அதெல்லாம் அந்த பாசிபிலிட்டிஸை ரூல் அவுட் பண்ண முடியாது. பட் த சிஸ்டம் கொலாப்ஸ்ன்றது, ஆர் சிஸ்டம் ஹெட்டிங் ஃபார் அ கொலாப்ஸ்ன்றது ரொம்ப தெளிவாக தெரியும். கடைசியாக ஒரு கேள்வி சார். இப்போ நம்ம ஜந்தர் மந்தரில் ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது, அது மற்ற ஸ்டேட்ஸுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகுது. அதெல்லாம் பார்க்கும்போது இது பிஜேபிக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஓட்ஸுமே வரக்கூடிய நாட்களில் பிஜேபி கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்தியான்ற நாடு எடுத்துக்கிட்டோம்னா காம்ப்ளெக்ஸான ஒரு கண்ட்ரி. குறிப்பாக கிராமங்கள் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, விவசாயம் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கண்ட்ரி. விவசாயத்தையும் இண்டஸ்ட்ரீஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டுமே வேற உலகம். கிராமங்களையும் நகரங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டு வேற உலகம். இன்னமும் விவசாயிகள் பார்த்தா 50 to 60% இந்தியாவில் இருக்காங்க. அரௌண்ட் 50% ஃபார்மர்ஸ் இந்தியாவில் இன்னும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சிட்டி சென்ட்ரிக் ப்ரொடெஸ்ட்டை பார்க்குறோம். டெல்லியில் நடக்குது. அதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லையுமே பார்த்தா சிட்டிஸ் ஃபோக்கஸ்டாக தான் இந்த ப்ரொடெஸ்ட் நடக்குது. அதுவும் ப்ரொடெஸ்டர்ஸை பார்க்கும்போது மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மிடில் கிளாஸை தான் அட்ராக்ட் பண்ணுது. எல்லா இந்தியன்ஸையும் எல்லா செக்ஷன்ஸையும் அட்ராக்ட் பண்ணல. அப்படி இருக்கும்போது மேபி ஒரு செக்ஷனுக்கு கிரீவன்ஸ் இருந்தாலும் பிஜேபியோட ஓட் பேஸ் அடி வாங்கியிருக்குன்னு சொல்லலாமா? அவங்களோட ட்ரெடிஷனல் ஓட் பேஸ் மேபி கரெக்டாக இன்டாக்டாக கூட இருக்கலாமே. இல்லை, தட்ஸ் வாட் ஐம் சேயிங். இது பிகினிங் ஆஃப் த எண்டு நான் சொல்லலை. பட் திஸ் ஹேஸ் அன் இம்பேக்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஓட் பேங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் மிடில் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் ஓட் பேங்க். அதனால தான் நான் கேர்ஃபுல்லாக என்னோட வேர்ட்ஸை சொன்னேன். நான் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் தர் ஓட் பேங்க் கெட்டிங் எரோடட். வெரி ஹெவி பாசிபிலிட்டி கடந்த காலங்களில் இருந்ததை விட. இன்னொன்று, இது சிட்டி சென்ட்ரிக்கில் தான் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பெர்குலேட் ஆகாது டவுன் த லைன் நீங்கள் சொல்லாதீங்க. மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு என்ன நடந்தது? முதல்ல அப்படி தான் வரும். நீங்கள் அது பெர்குலேட் ஆகாதுன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆகும்னு நான் சொல்லலை, பட் ஆகாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அஃபெக்ட் ஆகிறது த்ரூ அவுட் த கண்ட்ரி தான் இருக்கும். ஆனால் மிடில் கிளாஸோட இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னன்னா ஒப்பீனியன் ஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு உண்டு. ஏன்னா எஜுகேட்டட் கிளாஸாக இருக்கும், கருத்துக்களை எல்லாத்தையும் கொண்டு கெப்பாசிட்டி. நீங்கள் இது சிட்டி சென்ட்ரிக்னு ஒதுக்கி தள்ள முடியாது. ஏன்னா ரெண்டு விஷயம், ஒன்று பெர்குலேட் ஆகும், இன்னொன்று ஒப்பீனியன் ஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்குது. இன்னொன்று அஃபெக்டட் பார்ட்டிஸ் ரூரல் சைட்லேயும் தானே இருக்குது. ஆல்ரெடி ரூரல் இந்தியா இஸ் ஸ்ட்ரகிளிங். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெர் இஸ் அ டீப்பர் அக்ரேரியன் கிரைசிஸ் இன் இந்தியன் சொசைட்டி. உங்களுக்கு விவசாயிகள் மத்தியில் வேளாண் சிக்கல்ன்றது பெரிய அளவில் இன்றைக்கி உருவாகிட்டு இருக்குது. அதனால் இது கடந்த காலங்களில் பிஜேபி சந்தித்த பிரச்சனைகள், கடந்த 3 ஆட்சி காலங்களில் மோடி சந்தித்த பிரச்சனைகள்லேருந்து மிக மிக வித்தியாசமானது, தீவிரமானது. இது கண்டிப்பாக மோடியோட பிஜேபியோட ஓட் பேங்கை பதம் பார்க்கக்கூடிய, பாதிக்கக்கூடிய, சிதைக்கக்கூடிய வாய்ப்பு இதுக்கு உண்டு. அப்படியே நடந்துடும் நம்ம சொல்லலை. பட் அந்த பாசிபிலிட்டிஸ், தெர் ஆர் பொட்டன்ஷியல் பாசிபிலிட்டிஸ் ஃபார் தட். கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்தாங்கன்னா
தே குட் வின். அதில் இன்னொரு பாசிபிலிட்டி நம்ம பேசணும், அது ரொம்ப முக்கியம், மறந்துட போகிறோம், அது நல்ல வேலை. அதாவது வந்து இன்கேஸ் ஆர்எஸ்எஸ் இஸ் க்ளோஸ்லி வாட்சிங். இன்கேஸ் இது வந்து கண்டிப்பாக 29 வந்து சாபட்டாஜ் பண்ணிவிடும் பிஜேபியை சான்சஸ்னால் தே வில் சாக்ரிஃபைஸ் மோடி அண்ட் அமித்ஷா. இது அவங்க ரெண்டு பேர் தலைக்கு வந்த கத்தின்னு பார்க்கப்படுகிற ஒரு பார்வை இருக்குது. ஆர்எஸ்எஸ் வில் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் முக்கியமானது இந்த இஷ்யூவில் நம்ம பேசும்போது. மற்றது எல்லாத்தையும் விட பிஜேபி பவரை லூஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இந்த இஷ்யூக்கு இருக்குது. இது பெரிய அளவில் இன்னும் பெருசாக போகுதுன்னா ஆர்எஸ்எஸ் ஆர் த மாஸ்டர்ஸ், அவங்க தான் வந்து தே ஆர் த பேரண்ட் பாடி. அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னா இந்த வார்த்தை இனிமேல் பொன்முட்டை இடாதுன்னா அதை என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். வாட் ஹேப்பன் டு அத்வானி? அங்கே தான் வரேன். இப்போ அத்வானி அவர்களை பொறுத்தளவில் நீங்கள் சொன்ன மாதிரி அத்வானி அவர்களை மோடி அவர்களால் ஓவர் ஷேடோ பண்ண முடியுது, ஓவர்டேக் பண்ணி போகிறார். ஆனால் இன்னைக்கு மோடி அவர்களை ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்டேச்சர் உடைய ஒரு ஆள் பிஜேபியில் இருக்காருன்னா இல்லை, ஆக்சுவலாக யாருமே இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, பிஜேபி எடுத்துக்கிட்டோம்னா பிஜேபிக்குள்ள இருந்து பெரிய அதிருப்தி குரல்கள்லாம் பெருசாக வரல. நீங்கள் சொன்ன மனோகர் ஜோஷிலாம் அவர் பழைய ஆள். ஸோ அவரோட இந்த ஒப்பீனியனுக்கு பெரிய வேல்யூ இருக்குமான்னு தெரியல. கரண்டாக பிஜேபிக்குள்ள இருக்க ஆட்களுக்கு பெரிய அதிருப்தி மோடி மேலே இருக்கான்னு தெரியல. அட்லீஸ்ட் வெளியே வரல. இல்லை, இது வந்து பென்டப். இது இஷ்யூஸ். நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். இட் இஸ் ஆர்எஸ்எஸ் விச் இஸ் டிசைடிங் எவ்ரி திங். இட் இஸ் நாட் த பிஜேபி. அத்வானியை வந்து மோடி ஓவர்டேக் பண்ணது மோடியோட தனி சாமர்த்தியத்தால் மட்டும் கிடையாது. அஃப்கோர்ஸ் தட் ஹஸ் பிளேட் அ ரோல். மோர் தென் தட் வந்து இட் வாஸ் த ஆர்எஸ்எஸ் விச் அவங்க அத்வானி இனிமேல் அந்த வார்த்தை பொன்முட்டையிடாதுன்னு தெரிஞ்சு தான் அத்வானியால் ஓட் பேங்க் கிடையாது அத்வானிக்கு. இந்தியா ஷைனிங் கேம்பெயினில் 2004 and 2009 அத்வானி தோத்தார். எதுவாக இருந்தாலும் இப்போ நடக்கலையே, இல்லை முடிச்சிருக்காங்க. ஸோ அத்வானி வந்து இனிமேல் அந்த வார்த்தை பொன்முட்டை இடாதுன்னு அதை சைட்லைன் பண்ணாங்க. மோடி வந்தார், இந்த வார்த்தை பொன்முட்டை போட்டுது. அவங்களோட 3 முக்கியமான பாலிசிஸில் 2 கம்ப்ளீட்டாக நிறைவேற்றிட்டாங்க. ஒன்று ராம் டெம்பிள், இன்னொன்று ஆர்டிகல் 370. யூனிஃபார்ம் சிவில் கூட பல ஸ்டேட்ஸில் இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நவ் இந்த கிரைசிஸ் அடுத்த 3 இயர்ஸ்க்கு எப்படி வந்து அன்ஃபோல்ட் ஆகுது, இதோடு சேர்த்து ஓவரால் சினாரியோ எப்படி டிட்டோரியேட் ஆகுதுன்றதை பொறுத்தது அத்வானி மோடி வெதர் மோடி வில் பி த பிஎம் கேண்டிடேட் ஃபார் 2029 ஆர் நாட். ஆல்ரெடி எஸ் கிராஸ் 75. இல்லை, என்னோட பாயிண்ட் என்னென்னா சார், இப்போ அத்வானி அவர்களுக்கு ஒரு சப்ஸ்டியூட் கொண்டு வராங்கன்னா அது ஒரு 5 year ப்ராசஸ், இல்லை ஒரு 10 year ப்ராசஸ். அது 2 yearsல நடந்த விஷயம் இல்லை. என்னோட பாயிண்ட் என்னன்னா 29ல நீங்கள் ஆள மாற்றணும்னா அதுக்கு கேண்டிடேட்ஸே இல்லை. அப்படி ஒதுக்கி தள்ளிட வேணாம் நான் பார்க்குறேன். ஐ டிஃபர் வித் யூ. நடக்கும் நினைக்கிறீங்களா? ஆமாம், அந்த பாலிசி 20 years முன்னால் 5 வருஷமாக மோடியை பில்டு பண்ண மாதிரி இன்னொரு லீடருக்கு மோடிக்கான காம்படிட்டர் வந்து 5 வருஷம் எங்களுக்கு இல்லை, அதனால் இந்த தடவை மோடி இருக்கட்டும்னு இந்த தடவை விட மாட்டாங்க. ப்ரொவைடட் தி சிச்சுவேஷன் டிட்டோரியேட்ஸ் வித் கேவியேட்டோட தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 3 வருஷம் இருக்குது, விச் இஸ் அ லாங் பீரியட். சிச்சுவேஷன் டிட்டோரியேட் ஆகுது. தெர் ஆர் அடிக்குவேட் சிக்னல்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். உங்களுக்கு எஸ் தே ஆர் லூசிங் அப்படின்னா யார் கெயின் பண்ணுறாங்கன்னு இல்லை, தே ஆர் லூசிங் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கார்டு இருந்ததுன்னா சமாளிக்க முடியும்னா சத்தியமாக தே வில் டூ இட். ஏன்னா யூ சி நவ் மோடி அண்ட் அமித்ஷா அவங்க 2 பேர் தான் தேர் ரன்னிங் த கவர்மெண்ட். சி லைக் எவ்ரி ஒன், மோடி வில் ஆல்சோ ஹாவ் அன் ஹிஸ் ஓன் டேஸ் இல்லையா? அது தட் இஸ் கால் பொலிட்டிக்கலி எக்ஸ்பைரி டேட்ன்றது எல்லாருக்குமே உண்டு. கரெக்ட். நாட் ஃபிசிக்கலி, பொலிட்டிக்கலி நான் சொல்லி ஃபிசிக்கலியும் எல்லாருக்கும் உண்டு. பொலிட்டிக்கலி நான் பேசுகிறேன். பொலிட்டிக்கலி மோடி ஹஸ் அன் ஓன் இஸ் ஓன் எக்ஸ்பைரி டேட். யூ கான்ட் பி தேர் ஃபார் எவர். அப்படி யாருமே கிடையாது. அப்போ அதை தான் நான் சொல்கிறேன். இந்த வார்த்தை இனிமேல் பொன்முட்டை இடாதுன்னா அந்த வார்த்தை என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். அத்வானிக்கு வந்து ஒரு 5 வருஷம் மோடி இவரை வந்து 5 years 2009 to 2014 வந்து கொண்டு வராங்க மேலே. அந்த மாதிரி இப்போ யாருமே இல்லைன்னா இல்லை, அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ரைட்டிங் இஸ் ஆன் த வால்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இஷ்யூ வந்து இஃப் இட் இஸ் ரைட்டிங் இஸ் ஆன் த வால், எஸ் இட் இஸ் த பிகினிங் ஆஃப் த எண்டுன்னு அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க கோர்ஸ் கரெக்ஷனுக்கு போவாங்க. நான் அதை தான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இஃப் தே ஆர் கன்வின்ஸ்ட், தட் இஸ் ஆர்எஸ்எஸ் இஸ் கன்வின்ஸ்ட், தே ஆர் த டிசிஷன் மேக்கர்ஸ். விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும், புரியாதவங்களுக்கு அவங்ககிட்ட நம்ம பேச தேவையும் இல்லை. இஃப் த ஆர்எஸ்எஸ் இஸ் கன்வின்ஸ்டு த ரைட்டிங் இஸ் ஆன் த வால்னா, மார்க் மை வேர்ட்ஸ், தே வில் கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, மோடி அவர்களும் புத்திசாலித்தனமாக தான் செயல்பட்டு இஸ் வெரி வெரி ஷார்ப். அத்வானியை நகர்த்துற மாதிரி மோடியை நகர்த்த முடியாது. இவ்வளோ நாளாக நான் பார்த்தது என்னன்னா,
அவருக்கு அடுத்தது செகண்டரி லெவல்ல வளர்ந்து வரதுக்கு யாரையுமே அனுமதிக்கலைங்க. பட் இது எல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்காரு அப்போ. கரெக்ட் கேப்ரியல். பட் இது எல்லாமே வந்து ஒரு மனிதனோட சாமர்த்தியன்றது ஃபார் எவர் கிடையாது. அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அண்ட் ரிமெம்பர் ஒன் திங், ஹவெவர் ஐ ஆர் த ஆர்கனைசேஷன் அபவ் யூ, ஐ மீனிங் தி ஆர்எஸ்எஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இண்டிவிஜுவல் பெரிய மரியாதை ஒன்றும் கிடையாது பிஜேபி. ஆஃப்கோர்ஸ் மோடி இஸ் ஹஸ் டெலிவர்ட். வராது போல் வந்த மாமணி உங்களுக்கு மோடி. ஒரு வாஜ்பாய் செய்யாததை பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது, பிரைம் மினிஸ்டராக முயற்சி பண்ண அத்வானியால் செய்ய முடியாது. அவர் வந்தாலும் கூட இவ்வளோ செஞ்சுருக்க மாட்டார். ராம் ஜென்மபூமி, ராம் டெம்பிள் கட்டினது, 370 அப்ரோகேட் பண்ணது, ரூத்லெஸ் ஆப்போசிஷனை டெஸ்ட்ராய் பண்ணது. எவ்ரி ரீஜனல் பார்ட்டி ஹஸ் பின் broken except DMK, because ADMK has become their chamcha game. Look at what is happening in West Bengal. Atrocious to the core. And Shivasena சுக்கலாக உடைக்கிறாங்க அகெயின்ஸ்ட் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். 2/3 வந்தால் மட்டும் பத்தாது, பேரண்ட் பாடியோட அப்ரூவல் வேணும். அதை பற்றி கவலையப்படாமல் லோக்சபா ஸ்பீக்கர் மெர்ஜரை அப்ரூவ் பண்ணுறாரு, ராஜ்யசபா சேர்மனும் ஆம் ஆத்மியை உடைச்சதை அப்ரூவ் பண்ணுறாரு. இது ரெண்டுமே வந்து அகெயின்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். பிரேசன் அகெயின்ஸ்ட் தி லேட்டஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் விச் இஸ் அ கேஸ் லா. கவலையப்படலையா? ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட்டும் பண்ணுறாரு, லோக்சபா ஸ்பீக்கரும் பண்ணுறாரு. 2/3 இருந்தால் மட்டும் பத்தாது மௌனே. பேரண்ட் பாடி அப்ரூவ் பண்ணோம். சந்திரசூட் ஜட்ஜ்மெண்ட் வாஸ் வெரி கிளியர். தட்ஸ் அ கான்ஸ்டியூஷன் பெஞ்ச், 5 ஜட்ஜ் பெஞ்ச். தட்ஸ் அ லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் விச் மீன்ஸ் த கேஸ் லா. ஏன்னா அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வரல, அதுக்கு எகெயின்ஸ்டாக, அதுக்கு கான்ட்ராடிக்ட்ரி. 10ல் 7 பேர் வந்தால் 2/3 நீ வந்து மெர்ஜர்னு அப்ரூவ் பண்ணுற. ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன தெளிவாக சொல்லுது? தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. 2/3 மட்டும் பத்தாது, பேரண்ட் பாடி மஸ்ட் அப்ரூவ் இட். அப்படி இல்லைன்னா டெஃபெக்ஷன், ஆன்டி டிஃபெக்ஷனால யூ வில் லூஸ் யுவர் மெம்பர்ஷிப், டிஸ்குவாலிஃபைடு. கவலையே படலை. 10 நாளில் பண்ணிட்டாரு சிபி ராதாகிருஷ்ணன், வைஸ் பிரசிடென்ட், ராஜ்யசபா சேர்மன். லோக்சபா சேர்மன் அவர் 3 வாரம் பொறுத்து அவர் பண்ணிட்டார். 9ல் 6 பேர். சிஸ்டம் கொலாப்ஸ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை லோக்சபா ஸ்பீக்கரும் ராஜ்யசபா சேர்மனும் டீக்கே அப்படின்ட்டு போகிறாங்கன்னா, பிரேசனா கட்சி தாவல் மசோதாவை இந்த அரசு, இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் வந்து கேலி கூத்தாக்கி காலி கீழே போட்டு மிதிக்கிறாங்க. இப்போ அது எங்கே வந்து நிற்குது தெரியுமா? 10th ஷெட்யூலே எடுத்துருன்றார் சீஃப் ஜஸ்டிஸு. அது தெரியுமா உங்களுக்கு? கட்சி தாவல் தடை சட்டத்தால் எந்த பிரயோஜனம் கிடையாதுயா. முதல்ல 1/3ன்னா, இப்போ 2/3ன்னா, இப்போ மெர்ஜர்ன்றான். எப்படி செஞ்சாலும், என்ன சேஃப்கார்டு வச்சாலும் கட்சி தாவரம் தாவிட்டு தான் இருப்பான். அதனால் தடுக்கவே முடியாது அதுன்றான். அதனால் என்ன சொல்கிறான்? 10th ஷெட்யூலே எடுத்துருன்றான். 10th ஷெட்யூல் எடுத்தால் என்ன ஆகும்? இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஆகும்? 10th ஷெட்யூல் எடுத்தால் இப்போ விஜய்க்கு எவ்வளோ ஆள் தேவைப்படுது உங்களுக்கு? வந்து இன்னும் 12 தேவைப்படுது. விஜய்கிட்ட கவர்மெண்ட் இருக்குது, 12 தானே தேவைப்படுது. ஏடிஎம்கேலேருந்து 2/3 எடுக்கணும்னா 47ல் 2/3னா 32 பேர் வரல, 25 தான் வந்தான். அதனால தான் இந்த முயற்சி அபார்ட்டடு கைவிட்டாங்க. 10th ஷெட்யூல் எடுத்துட்டீங்கன்னா வெறும் 12 பேர் மட்டும் எடுத்துக்கலாமே. இதுதான் நாடா இல்லை சுடுகாடு? அப்புறம் இவ்வளோ நாள் இவ்வளோ பேச்சு பேசுனீங்க எல்லாரும். இப்போ எங்கே வந்து நிற்கிது பாருங்கள். ஜஸ்டிஸ் HR கண்ணாவோட மெமோரியல் லெக்சரோட தலைப்பு வந்து என்னது? ஃப்ரம் மெர்ஜர்ஸ் டு, ஃப்ரம் டெஃபெக்ஷன்ஸ் டு மெர்ஜர்ஸ், த நீட் டு ரிப்பீல் த 10th ஷெட்யூல். 10th ஷெட்யூலில் ஏன் நீக்கணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? அறிவுஜீவிகள், படிப்பாளிகள், சட்ட மேதைகள்லாம். இன்ஃபேக்ட் திஸ் வாஸ் ராம்ஜெத் மலானிஸ் ஆர்கியூமெண்ட். அவர் ஒருத்தர் தான் வந்து டே 1லேருந்து கட்சி தாவல் தடை சட்டமே இருக்கக்கூடாது, ஏன்னா என் மனசாட்சி சம்மந்தப்பட்ட விஷயம்னாரு. கிட்டத்தட்ட அது வந்துடும் போல் இருக்குது. மோடி கவர்மெண்ட் வந்து அதை வச்சுக்கிட்டே பண்ணாங்க. இப்போ இவங்க பேசுகிறத பார்த்தா ஐ திங்க் 29க்குள்ளே மோடி வந்து 10th ஷெட்யூலை எடுத்தாலே எடுத்துருவாருன்னு எனக்கு தோணும். ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஜேபிக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது, பொலிட்டிக்கலாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க தோற்றுவாங்க நான் சொல்லலை, நானும் சொல்லலை. ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அட்வான்டேஜ் என்னென்னா எதிர்கட்சிகள் இல்லை, அப்போசிஷன் இல்லை. தட் இஸ் தர் ஒன்லி அட்வான்டேஜ். பட் இஃப் பீப்புள் டிசைடட் டு சேஞ்சுன்னு வச்சுக்கோங்க, வாண்ட் அ சேஞ்சுனா சொல்லுவாங்க வெற்றிடத்தை காற்று நிரப்பும்னா. மக்கள் வந்து மாற்றத்தை தீவிரமாக விரும்பினாங்கன்னா, விரும்பினா பத்தாது, தீவிரமாக விரும்புகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து they will vote BJP out. இந்த ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் கீழே குளிர் காஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது. இதை மட்டும் நம்ம கவனத்தில் வச்சு. ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி.